இதானே கேட்க போறேன் நீங்க, இதானே கேட்க போறேன் நீங்க. என்னங்க இல்லைங்க, அந்த வழக்கு வந்து திருட்டு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பாலியல் குற்றமாக அது பதிவு செய்யப்படவில்லை. அதனால அப்பொழுதே அது ஒழுங்கா பதிவு செய்யப்பட்டிருந்தா கூட அவருக்கு ஒரு தண்டனை கிடைத்திருக்கும். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு சரியாக நடத்தப்பட்டிருக்கும். பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? அப்பொழுது நடவடிக்கையே எடுக்கலை. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவிலே வந்து நிச்சயமாக குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் அடுத்த கட்டம். இந்த நேரத்தில் வந்து இதை விட இன்னும் சிறப்பாக எப்படி வந்து செயல்பட முடியும்? குற்றங்களில் வந்து நிச்சயமாக தடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடந்துவிடும் பொழுது அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை செய்திருக்கிறது. இல்லைங்க, அவங்களுடைய குடும்ப விஷயத்துல நான் வந்து தலையிட்டு கருத்து சொல்றது நல்லா இருக்காதுங்க. இல்ல, பொது மேடையில அத குடும்ப சண்டையா மாறிடுச்சு. அது நான் என்ன செய்ய முடியுங்க? அது பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன வேண்டுதலோ என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு வரவங்க கட்டிட்டு வருவாங்க. அவர் எதுக்காக அடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஞானசேகரன் உண்மையிலே திமுகவோட பிரதிநிதி தானா? கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உண்மைக்கு திமுகவோட பிரதிநிதி தானா? ஏன்னா ஐடிவிங்ல தான் பல ஐடிவிங்ல அதை வந்து பரப்புறாங்க. இந்த ஐடிவிங்ல டிஎம்கே ஐடிவிங் அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்லைங்க, ஐடிவிங்ல வந்து அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அப்படியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சியில் வந்து கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதில் யார் அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்குது, யார் வந்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சு வைத்து கொள்ள முடியாது. ஆனால் கோர்ட்லேயே வந்துட்டு தெளிவாக வந்து அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் யார் அப்படிங்கிறது முக்கியமில்லை.